மூன்றில் ஒரு பகுதி வரலாறுகளை குறித்து பேசுகிறான். அந்த வரலாறுகளில் நபிமார்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் இவர்களின் சிறப்புகளை குறித்தும் இவர்கள் அடைந்த உயர்வுகளை குறித்தும் நீங்கள் இந்த உலகத்திலே ரோல் மாடல்களாக உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இவர்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று பேசுகிறான். அதே வரலாற்றின் மறுபக்கத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தீயோர்களை பற்றி பேசுகிறான். தீய ஆட்சியாளர்கள், செல்வத்தினால் கர்வம் கொண்டவர்கள், அல்லாஹ்வின் அச்சமில்லாமல் மக்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தியவர்கள், நிலவிலே மோசடி செய்தவர்கள், விபச்சாரம் புரிந்த மக்கள், ஓரின செயற்கையாளர்கள், வியாபாரத்தில் தில்லுமுள்ளுகளை செய்து அழிந்த கூட்டத்தவர்கள், தங்களிடத்திலே இருந்த ஆற்றல் சக்தியை கொண்டு பெருமையடைத்த மக்களை அல்லாஹ் எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கினான் என்பன போன்ற தீயோர்களின் வரலாறுகளும் கூறப்படும். இவற்றையெல்லாம் கூறிவிட்டு அல்லாஹு தஆலா கூறுகிறான், லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். ஏன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் ஒரு பகுதி மறுமை வாழ்க்கையை குறித்தும் இறை நம்பிக்கையை குறித்தும் சுவன நரகத்தை குறித்தும் அகீதா என்று சொல்லப்படக்கூடிய கொள்கை சார்ந்த விஷயங்களை பேசுகிறது, இன்னொரு பகுதி இஸ்லாத்தின் சட்ட திட்டங்களை பேசுகிறது. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகள், தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமைகள், ஹுகூக்குல் இபாத் என்று சொல்லக்கூடிய மனித உரிமைகளை குறித்தும், இஸ்லாத்தின் அடிப்படையான கடமைகள், முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், முஆஷராத், வாழ்க்கை முறை, அஹ்லாக் என்று சொல்லப்படக்கூடிய நற்குணங்கள் என்கிற கடமைகளை குறித்து ஒரு பகுதி பேசுகிறது. மூன்றாவது பகுதி முழுக்க அல்லாஹு தஆலா வரலாறுகளை பேசிவிட்டு, நபிமார்கள், நல்லோர்களின் வரலாறுகளையும் சாலிஹீன்கள், சுஹதாக்களின் வரலாறுகளையும் பேசிவிட்டு தீயோர்களின் வழி தவறுதல்களை கூறி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்துவிட்டு அல்லாஹு தஆலா சொல்வான், லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். இந்த வரலாறுகளை கூறுவது எதற்காக? இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு அதிலே படிப்பினை இருக்கிறது. வரலாற்றை படித்து அதிலிருந்து படிப்பினை எடுத்துக்கொண்டு தங்களின் வாழ்க்கையை சரி செய்து கொள்வார்கள். அந்த விதத்திலே வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து வைக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. நாமும் வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த சந்ததிகளுக்கும் வரலாறுகளை தெளிவாக எடுத்து கூறிவிட வேண்டும். நம்ம முன்னோர்கள் எல்லாம் தாதா, தாதி, நானா, நானிலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை கதை மாதிரி சொல்லுவாங்க. சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்லுவாங்க. அவுலியாக்களுடைய சரிதைகளை சொல்லுவாங்க. இன்னைக்கு அது மாதிரி நடைமுறைகள் நம்முடைய வீட்டில் இல்லை. பொழுதன்னைக்கோ செல்ஃபோனை பார்க்கறது, டிவிகளை பார்ப்பது, பெண்கள் சீரியல்களை பார்க்கறது, அதில் உள்ள நாடகங்களை பார்க்கறது, குழந்தைங்க முழுக்க முழுக்க அந்த செல்ஃபோனில் தங்களுடைய நேரத்தை வீணடிப்பது, அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு விபரீதங்கள், இவற்றையெல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு
அவர்களுக்கு இஸ்லாத்தின் வரலாறுகளை கூற வேண்டும். வருஷம் வருஷம் ஹஜ்ஜி பெருநாள் அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு ஜும்மாவுடைய மேடைகளிலும் பல்வேறு இடங்களிலும் ஞாபகம் ஊட்டப்படும். சொன்னதே தான் சொல்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நமக்கு தெரியாது அப்படின்னா அது கூட முழுமையாக நிறைய பேருக்கு தெரியுது. முழுமையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு வருடா வருடம் சொல்லப்பட்டாலும் முழுமையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு தெரிவதில்லை. வரலாறுகள் தெரிந்திருக்க வேண்டும். வரலாறுகள் தெரிந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சீராக நேராக அமையும். அதுதான் குர்ஆன் சொல்லுது. லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். நீங்கள் நல்லோர்கள் தீயோர்களின் வரலாறுகளை படித்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்வீர்கள். நல்லவங்களாக வாழ்ந்தவங்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது, தீயவர்களுடைய முடிவை அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கினான், அவர்களுடைய செல்வமோ அவர்களுடைய ஆட்சி அதிகாரமோ அவர்களுக்கு இருந்த படை பலமோ பணபலமோ எதுவுமே அவர்களுக்கு உதவவில்லை. அல்லாஹ் தஆலாவின் முடிவு இறுதியாக இருந்தது என்பதை உணர்த்தக்கூடிய பல சம்பவங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுறான். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய பேரன் பேத்திகளுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய குழந்தை, அந்த குழந்தை வயதுக்கு வருவதற்குள்ளாக ஒரு 10-13 வயது இந்த பருவம் எழுதுவதற்குள்ளாக அவர்களுக்கு குர்ஆனிலே உள்ள பெரும் பெரும் சூறாக்களை நாங்கள் மனப்பாடமாக பயிற்றுவித்து விடுவோம், மனப்பாடமாக கற்றுக் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தை வயசுக்கு வரதுக்குள்ள ஓரளவுக்கு குர்ஆன் மனப்பாடமாயிடும். சில பேர் ஹாஃபிஸாக ஆகிவிடுவார்கள். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இந்த பார்ட் டைம் ஹிஃபுது மதரசாக்கள் இருக்கிறது. காயல்பட்டணம், மேலப்பாளையம், மேல் விஷாரம், இந்த பக்கம் போனீங்கன்னா நிறைய முஸ்லீம்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஊர்களில் பார்ட் டைம் ஹிஃபுது மதரசாக்கள். அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மீதம் உள்ள நேரத்தில் பெண்களும் சரி, பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் அந்த மதரசாவில் இருந்து குர்ஆனை அப்படியே மனம் செய்துவிட்டார்கள். சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, 13 வயசு குழந்தைங்க 7லேருந்து 10 வயசுக்குள்ளே குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து விடுகிறார்கள். 7வது படிக்கும்போது சில இஸ்லாமிய ஸ்கூல்கள் இருக்குது, சென்னையில் கூட இருக்குது. 7வது படிப்பதற்குள்ளாக குர்ஆனை முடித்து ஹாஃபிஸாகி விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்முடைய குழந்தைகளுக்கு தீனியாத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த தீனியாத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு வரணும். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பெரும் பெரும் சூறாக்களை நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு பயிற்றுவித்து விடுவோம். நைட்டு தூங்கும்போது கதை சொல்கிற மாதிரி நபிமார்களின் வரலாறுகளை சஜீதைகளை சொல்லுவோம் அப்படின்ட்டு சஹாபாக்கள் சொல்கிறாங்க. கதை சொல்கிற மாதிரி சொல்லுவோம். அதே போல் இஸ்லாத்திலே நடைபெற்ற முக்கிய போர்களை, பத்ரு போர், உஹது போர், கந்தக் யுத்தம், இதை பற்றியெல்லாம் எங்களுடைய குழந்தைகளுக்கு கதை சொல்வதை போல நாம் சொல்லிக் கொடுப்போம். புக்கை உட்காந்து படிக்கிறது இல்லை. அப்படி படித்தா குழந்தைகளுக்கு போர் அடிச்சோம். குழந்தைகளுக்கு அவர்களுடைய பாஷையில் அவர்களுடைய மொழியில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை தான் இன்றைக்கி செல்ஃபோன்கள் செய்து கொண்டிருக்கிறது. செல்ஃபோன் அவங்களுடைய மொழியில் பேசுது. அதனால் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குது. நாம் குழந்தைகளுக்கு அந்த விதத்திலே எடுத்து சொல்ல வேண்டும். சஹாபாக்கள் அப்படி தான் சொல்கிறார்கள். நாங்கள் கதை சொல்கிற மாதிரி சொல்லுவோம். சரிதையை சொல்கிறேன், வரலாற்றை சொல்கிறேன்ட்டு போர் அடித்து விடக்கூடாது. குழந்தைகளுக்கு கதை மாதிரி சொல்லணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, ஒரு நபி இருந்தாங்க, அவங்களுக்கு இஸ்மாயில்னு ஒரு குழந்தை இருந்துச்சு. இப்படி கதை சொல்லுவோம் அல்லவா? காக்கா வடை தூக்கிட்டு போயிடுச்சு, இந்த மாதிரி கதையை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு நரி இருந்துச்சு, இதுவெல்லாம் ஒரு ஏமாற்று. இந்த கதையினுடைய ஒரு தத்துவமே அது ஏமாற்றுறது தான். அடுத்தவங்களை ஏமாற்றி நம்ம எப்படி குலைக்கிறது. காக்கா வடையை தூக்கிட்டு போன கதை ஏமாற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய கதை. இது மாதிரி கதைகளை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு. இப்போ நிறைய பேர் கதை சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை, அவங்க செல்ஃபோனை தான் பார்க்குறாங்க. ஆக கதை சொல்வதை போல, கதை சொல்லிக் கொடுப்பதை போல எங்களுடைய குழந்தைகளுக்கு வரலாறை சொல்லிக் கொடுத்து விடுவோம். சஹாபாக்களுடைய குழந்தைகளுக்கு எல்லா நபிமார்களின் வரலாறுகளும் தெரியும். குர்ஆனில் 25 நபிமார்களின் வரலாறுகளும் சில நபிமார்களுடைய பெயர்களும் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த 25 நபிமார்களுடைய பெயர் கூட நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்லை. முக்கியமான சில நபிமார்களுடைய பேர் தான் தெரியுது.
பல நபிமார்களுடைய பெயர்கள் தெரிவதில்லை. பல சஹாபாக்கள் அவருடைய சரிதைகள், அவருடைய வரலாறுகள் நமக்கு தெரிவதில்லை. குறிப்பாக 4 கலீஃபாக்கள், சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய வரலாற்றில் இவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவர்கள், இஸ்லாமிய ஆட்சி புரிந்தவர்கள், நேர்மையான ஆட்சியாளர்கள். நம்முடைய நாட்டின் தந்தை மகாத்மா அப்படின்னு போற்றி புகழக்கூடிய காந்தி அடிகளாரே சொல்றாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல இந்தியாவில் ஒரு ஆட்சி வரணும் அப்படின்ட்டு அந்த அண்ணல் காந்தி சொல்றாரு. அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளுக்கு கூட நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு தெரிகிறதில்லை. வரலாறுகளை கற்றுக்கொள்வது, நம்முடைய போன தலைமுறையினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதில் நமக்கு ஒரு ஆர்வமின்மை. அந்த ஆர்வமின்மையினால் நாம் தீனை விட்டு வெகு தூரம் விலகி சென்று விடுகின்றோம். நாமும் வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அடுத்தவர்களுக்கும் அந்த வரலாறுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நம்மை போதிக்கின்றது. அந்த விதத்திலே சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய வரலாற்றில் 3வது கலீஃபா. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் கலீஃபாவாக பொறுப்பேற்கின்றார்கள். 3 வருடங்கள் இஸ்லாமிய சிறந்த ஆட்சியை தருகிறார்கள். அதற்கு பின்னால் 12 வருடங்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய கலீஃபாவாக மிக பெரும் சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட உலகத்தில் 3/4 பகுதிகளை ஆட்சி செய்தவர் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பின்னால் அந்த ஆட்சியை அப்படியே கட்டி காத்தவர்கள், பல்வேறு சாதனைகளை புரிந்தவர்கள் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான சஹாபி, ஜாமிஉல் குர்ஆன், காமிலுல் ஹயாஇ வல் ஈமான், தின்னூரை அவர்களுக்கு சொல்லக்கூடிய 3 பட்ட பெயர்கள், 3 சிறப்பு பெயர்கள். ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று திரட்டியவர்கள். காமிலுல் ஹயாஇ வல் ஈமான், ஈமானிலும் வெட்கத்திலும் பரிபூர்ணமானவர். தின்னூரைன், 2 ஒளிகளுக்கு சொந்தக்காரர், 2 வெளிச்சத்திற்கு சொந்தக்காரர். இதுவெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பட்ட பெயர். இன்னொன்று, உஸ்மான் என்று சொன்னாலே கனி என்று தான் சேர்த்து சொல்வோம். உஸ்மானே கனி என்று சொல்வோம். மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய வணிகர். அவருடைய சொத்தில் பெரும் பகுதியை இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர், இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்தவர் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. வரக்கூடிய சொத்து பத்துக்கள் எல்லாம் வாரி வாங்கி வணங்கக்கூடிய மிக பெரும் கொடை வள்ளல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு தடவை தபூக் போர்ல மிகப்பெரிய பொருளாதார தேவை ஏற்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், தபூக் போருக்கு அதிகமான பொருளாதார உதவிகள் தேவைப்படுது, ஒட்டகங்கள் தேவைப்படுது, குதிரைகள் தேவைப்படுகின்றது, போர் தளவாடங்கள் தேவைப்படுகின்றது. அதை வாங்குவதற்கு மிகப்பெரிய செல்வம் வேணும் அப்படின்னே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல்ல மிகப்பெரிய அளவில் செல்வத்தை குடித்து அந்த போருக்கு உதவி செய்கிறார்கள். சாதாரணமாக செல்வம் இல்லை, 100கணக்கான ஒட்டகைகள், 100கணக்கான குதிரைகளை, அவருடைய சொத்தில் பெரும் பகுதியை அந்த போருக்காக செலவிட்டார்கள். அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கு பின்னாடி நீங்கள் என்ன செய்தாலும் கேள்வி கணக்கில்லை, உங்களுக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது, இதற்கு பின்னால் நீங்கள் நினைத்த விதத்திலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்ளலாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியின் சந்தோஷத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். ஒரு தடவை மதீனாவில் மிகப்பெரிய பஞ்சம், தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகின்றது. ஒரே ஒரு கிணற்றுல தான் தண்ணீர் இருக்கு, பிஹ்ரே ரூமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஜ் உம்ராவுக்கு போனவர்களுக்கு தெரியும், இன்றைக்கும் அந்த கிணறு பிஹ்ரே ரூமா என்கிற பெயரிலே மதீனாவில் இருக்கு. அந்த கிணத்துல மட்டும்தான் தண்ணி. அந்த கிணறு ஒரு யூதனுக்கு சொந்தமாக இருந்தது. அந்த யூதன் தண்ணீரை விலைக்கு விற்றுட்டான். அந்த காலத்திலே விலைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி நாம்
20 ரூபா கேன் கொடுத்து வாங்குகிறோம்ல, அந்த இதை அந்த காலத்துலேயே ஆரம்பித்தான். அந்த இதுதான் முதல் ஆரம்பித்தான் அவன் தான் நினைக்கிறேன். மக்களுக்கு தண்ணீரை விலைக்கு விற்க ஆரம்பித்து விட்டான். தண்ணீரையும் காற்றையும் விற்கக்கூடாது, அதை விலைக்கு விற்கிறான். மிகப்பெரிய சிரமம் சஹாபாக்களுக்கும் மதீனாவில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும். இஸ்லாமியர்கள் மட்டும் ஆளவில்லை, கிறிஸ்துவர்கள் வாழ்ந்தார்கள், யூதர்கள் வாழ்ந்தார்கள், மஜூசிகள் நெருப்பு வழங்கக்கூடியவர்கள், எல்லா மக்களும் வாழ்கிறாங்க. எல்லாருக்கும் தண்ணீருக்கு பஞ்சம். எல்லோருமே காசை கொடுத்து தண்ணீரை வாங்கிட்டு வர்றாங்க. இந்த ஒரு ஈழி நிலையை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மிகப்பெரிய வணிகர், வியாபார நுணுக்கங்கள் தெரிந்தவர். அவரிடத்துல போயிட்டு கிணறு விலைக்கு பேசுகிறாங்க. எனக்கு இந்த கிணறு கொடுத்தது, நீ சொல்கிறத விட 2 மடங்கு அதிகமாக நான் விலை கொடுத்து வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எவ்வளவு கொடுத்தாலும் நான் இந்த கிணறை கொடுக்க மாட்டேன். இப்போ உள்ள இதுக்கு பெரும் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரம் இந்த தண்ணீரை விற்கிறது தான், நான் இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த யூதன் சொல்கிறான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்டுற மாதிரி இல்லை, இந்த கிணறு உனக்கு சொந்தமாக இருக்கணும், இதை நான் விலை கொடுத்து வாங்கிடுறேன். ஒரே ஒரு நாள் நீ இந்த கிணறை பயன்படுத்திக்கலாம், இந்த கிணறு உனக்கு தான் சொந்தம். 2வது நாள் நான் பயன்படுத்திப்பேன். ஒரு நாள் உனக்கு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாம் உரிமையை வைத்துக் கொள்ளலாம் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசியதோடு மட்டுமல்லாமல் கிணறுக்குரிய முழு தொகையை கையில் கொடுத்துட்டாங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல, லாபத்துக்கு மேலே லாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டான். இவன் முதல் நாள் தண்ணீரை விற்கிறான். 2வது நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் தண்ணீரை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, அந்த தண்ணீரை யூதர்களும் வாங்குகிறார்கள் ஃப்ரீயாக, இலவசமாக. கிறிஸ்துவர்களும் வாங்குகிறார்கள், நெருப்பு வணங்குகளும், எல்லா மதத்தவர்களுக்கும் ஃப்ரீயாக தண்ணீரை கொடுக்குறாங்க. 3வது நாள் யூதன் தண்ணீரை விற்க முற்படும்போது யாருமே வரல, கிணத்துக்கு அருகில் ஒருத்தருங்காங்க. 4வது நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஃப்ரீயாக தண்ணீரை கொடுக்குறான். 2வது நாள் தான் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்ட்டு முதல் நாளே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தண்ணீரை வாங்கி நிரப்பி வைத்து விடுகின்றார்கள் மதீனாவாசிகள். இப்படி அவனுடைய கடைக்கு ஆள் வரல. கடைசியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நிற்கிறான், இந்த கிணறு நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேணாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அப்பொழுதும் பாதி, அந்த கிணறுக்குரிய பாதி உரிமைக்குரிய தொகையை கொடுத்து அந்த கிணறை வாங்கி கொடுக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த கிணறு இருக்கிறது, கியாமத் வரைக்கும் இருக்கும். அவர்களுடைய அந்த கொடைத்தன்மைக்கு உதாரணம் இந்த கிணறு சம்பவத்தை சொல்வார்கள். இன்றைக்கும் ரூமா ஹஜ்ஜி உம்ரா போகிறவங்களுக்கு போய் பார்க்கலாம். மதீனாவில் அந்த கிணறில் வற்றாமல் தண்ணி வந்துட்டு, ஜம்சம் கிணற்றில் எப்படி தண்ணி வருகின்றதோ அதே போன்று அல்லாஹ் தஆலா தூய்மையான எண்ணத்தோடு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக வாங்கி கொடுத்த அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சேவைக்கு, அவர்களுடைய தாராள மனதிற்கு இந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்வார்கள். காமிலுல் ஹயா வல் ஈமான், பரிபூர்ணமான வெட்கத்திற்கு சொந்தக்காரர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்கள பற்றி சொல்லப்படுது, அவர்களுடைய மறைவிடத்தை அவர்கள் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு வெட்கம், தலையை கீழே குனிஞ்சிட்டு தான் நடப்பாங்க, ஒரு பெண்ணையும் பார்த்தது கிடையாது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். வீட்டில் இருக்கும்போது, நம்முடைய வீட்டில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். அவருடைய வீட்டிற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. 2வது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக உட்காந்துருக்காங்க. 3வது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவசரமாக அவங்களுடைய ஆடைகளை சரி செய்கிறாங்க. ஏன்னா சிறிய பகுதி தெரிவதை கூட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வெட்கப்படுவாங்க அப்படின்ட்டு ஆடைகளை மூடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், நாயகமே, மிகப்பெரிய சஹாபி, என்னுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, மிக சாதாரணமாக வீட்டில் எப்போதும் இருக்கிற மாதிரி இருந்தீங்க,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், உங்களிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் உஸ்மான் வரும்பொழுது உங்களுடைய ஆடைகளை சரி செய்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா அஸ்தஹி மின் ரஜுலின் இஸ்தஹா மின்ஹுல் மலாயிகா. இந்த மனுஷரை பார்த்து ஒட்டுமொத்த மலக்குமார்களும் வெட்கப்படுகிறார்கள். அவ்வளவு கூச்ச சுபாவம் உடையவர். காமிலுல் ஹயாஇ வல் ஈமான், ஈமானிலும் வெட்கத்திலும் பரிபூரணமானவர். அவர் வரும்பொழுது அவருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் விதமாக என்னுடைய ஆடை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அட்ஜஸ்ட் செஞ்சு உட்கார்ந்தேன் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஹயா, வெட்கம் ஈமானில் பாதி என்று வருது. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வெட்கம் இல்லை. அந்த வெட்கத்தில் பரிபூர்ணமாக இருந்தவர்கள், ஈமானில் பரிபூர்ணமாக இருந்தவர்கள் சையதுனா உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. குரானை ஒன்று திரட்டியவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த குரானுக்கு பேரே முஸ்ஹஃபே உஸ்மான். உஸ்மானுடைய குரான் பிரதி தான் அதுக்கு பேரு. குரானை ஒன்று திரட்டினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் அசர்பைஜான் போன்ற பைசந்தியா போன்ற நாடுகள் வரை இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய நாடுகள் பறந்து விரிந்து செல்கிறது. ஒவ்வொரு மாகாணத்தையும் ஒவ்வொரு விதத்தில் குரானை ஓதுறாங்க. ஈராக்கில் ஒரு மாதிரி குரான் ஓதுறாங்க, ஷாமில் ஒரு மாதிரி குரான் ஓதுறாங்க. அவர்களுக்கிடையிலே போட்டிகள் ஏற்படுகிறது. நாங்கள் ஓதக்கூடிய குரான் உச்சரிப்பு தான் சரியானது, நீங்கள் ஓதக்கூடியது தான் குரான் உச்சரிப்பு தான் சரியானது. அவர்களுக்கிடையிலே சண்டை ஏற்படுகின்றது. ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கும்போது சொல்கிறாங்க, கிறிஸ்துவர்களிடத்திலே பைபிளில் ஏற்பட்ட கருத்து மோதல்களைப் போல அவர்களிடத்திலே சண்டை ஏற்படுத்தியது போல இஸ்லாத்திலே ஏற்படாமல் நாம் தடுக்க வேண்டும், குரானை ஒன்று திரட்ட வேண்டும் என்று ஆலோசனை சொல்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொதுவாக சபா கிராத்துன்னு சொல்லுவாங்க, 7 முறையில் குரானை ஓதலாம். எல்லோரும் ஓதக்கூடிய முறையும் சரிதான், இருந்தாலும் உலகம் முழுக்க ஒரே முறையில் தான் குரான் ஓத வேண்டும் என்கிற நடைமுறையை கொண்டு வந்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்காக மிகப்பெரிய பிரயாசத்தை எடுத்துக்கொண்டார்கள். மிகப்பெரிய அளவிலே முயற்சி செய்து சஹாபாக்களை ஒன்று திரட்டி ஒரே வடிவிலே குரானை அவர்கள் ஒன்று திரட்டினார்கள். இன்னைக்கு நாம் ஓதிக்கிட்டு இருக்கக்கூடிய குரான் பிரதி அவர்கள் ஒன்று திரட்டி அவங்க அந்த திரட்டிய அந்த முறையின்படி தான் உலகம் முழுக்க குரான் ஓதப்படுகின்றது. இப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த சஹாபாக்களின் வழியிலே நடக்கக்கூடிய நற்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக.